வெல்கம் டு ஆல்நட் டிஎன்பிசி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் திருக்குறள் சார்ந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு 1812. ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கொஸ்டின். டிஎன்பிசியில் நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ரிப்பீட்டட் கொஸ்டின் 1812. நெக்ஸ்ட் திருக்குறளின் முதல் பெயர். திருக்குறளின் முதல் பெயர் முப்பல். திருக்குறளுக்கு நிறைய பேர் இருக்குது. பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ்மறை அப்படி நிறைய பெயர் இருக்குது. அதில் முதலில் திருக்குறளை அழைத்தது முப்பால் அப்படின்னு தான் முதலில் அழைத்தாங்க. ஸோ திருக்குறளின் முதல் பெயர் முப்பால். திருக்குறளில் இடம்பெறும் இரு மலர்கள். ஸோ இரு மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை. திருக்குறளில் இடம்பெறும் ஒரே பழம். பழம் நெருஞ்சி பழம். பூக்கள் அனிச்சம் மற்றும் குவளை. பழம் நெருஞ்சி பழம். திருக்குறளில் இடம்பெறும் ஒரே விதை குஞ்சிமணி. திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே எழுத்து அவ் அப்படிங்கிற எழுத்து திருக்குறளில் எங்கேயுமே பயன்படுத்தப்பட்டிருக்காது. ஸோ திருக்குறளில் பயன்படுத்தப்படாத ஒரே உயிர் எழுத்து அவ். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். திருக்குறளில் இடம் பெற்ற இரண்டு மரங்கள். ஸோ திருக்குறள் இடம்பெற்ற இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில். இரு மலர்கள் அனிச்சம் மற்றும் குவளை. ஒரே பழம் நெருஞ்சி பழம். ஒரே விதை குஞ்சிமணி. இரண்டு மரங்கள் பனை மற்றும் மூங்கில். நெக்ஸ்ட் திருக்குறளில் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரே எழுத்து நீ அப்படிங்கிற எழுத்து 1705 இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அதிகமாக பயன்படுத்தப்பட்ட எழுத்து இந்த நீ. திருக்குறளில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தப்பட்ட இரு எழுத்துக்கள். ஸோ லீ மற்றும் ngா இந்த இரண்டு எழுத்துக்களும் திருக்குறளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. திருக்குறளில் இடம்பெறாத இரு சொற்கள் தமிழ் மற்றும் கடவுள். இந்த இரண்டு சொற்களும் திருக்குறளில் எங்கேயுமே இடம்பெற்றிருக்காது. திருக்குறளில் உள்ள அதிகாரங்கள் 133. அது எல்லாருக்குமே தெரியும். திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள குறட்பாக்கள். ஸோ அறத்துப்பாலில் மொத்தமாக 38 அதிகாரம் இருக்குது. ஸோ அதில் குறட்பாக்கள் 380 குறட்பாக்கள். அதிகாரத்திற்கு 10 பாடல்கள் வீதம் 380 குறட்பாக்கள் அறத்துப்பாலில் இருக்குது. பொருட்பாலில் 700 குறட்பாக்கள் இருக்குது. காமத்துப்பாலில் 250 குறட்பாக்கள் இருக்குது. நெக்ஸ்ட் திருக்குறளில் உள்ள மொத்த குறட்பாக்கள் இது எல்லாமே ஆட் பண்ணோம்னா 1330 குறட்பாக்களை கொண்டது திருக்குறள். திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. ஸோ திருக்குறளில் எல்லா குறட்பாவுமே அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிகிறது. திருக்குறளில் உள்ள சொற்கள், மொத்த சொற்களின் எண்ணிக்கை 14,000. திருக்குறளில் மொத்தமாக 14,000 சொற்கள் இடம்பெற்றுள்ளது. திருக்குறளில் உள்ள மொத்த எழுத்துக்கள். ஸோ மொத்த எழுத்துக்கள் 42,194. மொத்த சொற்கள் 14,000. மொத்த எழுத்துக்கள் 42,194. நெக்ஸ்ட் திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள் 247. 37 எழுத்துக்கள் மட்டும் இடம்பெறவில்லை. ஸோ 247 தமிழ் எழுத்துக்களில் 37 எழுத்துக்கள் இடம்பெறலை. 37 எழுத்துக்களை தவிர அனைத்து எழுத்துக்களும் திருக்குறளில் இடம்பெற்றுள்ளது. திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர். ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நிறைய வாட்டி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதியவர் பதின்மர் இருக்காங்க. ஸோ அது பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதில் முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு பாப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு பாப் முதலில். ஸோ திருக்குறள் உரையாசிரியர்களுள் 10வது உரையாசிரியர் தான். நான் ஏற்கனவே சொன்னேன், திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் 10 பேர் இருக்காங்க. ஸோ அதில் 10வது உரையாசிரியர் பரிமேலழகர். கடைசியாக உரை எழுதினவர் பரிமேலழகர். திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. 9 அப்படிங்கிற எண் திருக்குறளில் இடம்பெற்றிருக்காது. ஸோ மற்ற எல்லா எண்ணுமே இடம்பெற்றிருக்கும். திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. கோடி என்கிற சொல் 7 இடங்களில் இடம்பெற்றுள்ளது. ஸோ இது கோடி என்கிற சொல் எத்தனை இடங்களில் வரும் அப்படின்னு கேட்பாங்க. 70 கோடி என்ற சொல் ஒரே ஒரு குறளில் இடம்பெற்றுள்ளது. 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் எடுத்தாளப்பட்டுள்ளது. ஸோ 7 அப்படிங்கிற சொல் திருக்குறளில் 8 முறை
சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. திருக்குறளில் 7 என்கிற சொல் எத்தனை முறை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 8. ஞாபகம் வச்சுருக்கிறது ஈஸி தான். 7 அடுத்த நம்பர் வந்து 8. 7 அப்படிங்கிறது வந்து 8 முறை வந்து குறட்பாவில் எடுத்தாளப்பட்டுள்ளது. இடம்பெறாத எண் வந்து 9. ஸோ 9 அப்படிங்கிற எண் வந்து எந்த இடத்துலையுமே சொல்லப்பட்டிருக்காது. 7 அப்படிங்கிற சொல் வந்து நிறைய வாட்டி 8 முறை வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது. திருக்குறள் இதுவரை 26 மொழிகளில் வெளிவந்துள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் 40 பேர் மொழிபெயர்த்துள்ளனர். ஸோ முதல் மொழிபெயர்த்தவர் வந்து ஜியு பாப். அதை தவிர்த்து வந்து 40 பேர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளனர். திருக்குறள் நரிக்குறவர் பேசும் வங்கொலி மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸோ இது எல்லாமே வந்து திருக்குறள் ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர் பற்றி பார்க்கலாம். ஸோ திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் வந்து 10 பேர். நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. ஸோ இப்போவும் உரை எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து 10 பேருடைய உரை வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த 10 பேர் வந்து 14ஆம் நூற்றாண்டிற்கு முன்னாடி உரை எழுதினவங்க. ஸோ இப்போவும் எழுதிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த 10 பேரோட உரை வந்து காலத்தில் முற்பட்டதுனால ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ அது யாரெல்லாம்னு பார்க்கலாம். ஸோ 10 பேர் வந்து பரிமேலழகர், தருமர், மணக்குடவர், தாமத்தர், பரிதி, தெரிமலையர், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர் மற்றும் நச்சர். ஸோ இந்த 10 பேரும் தான் திருக்குறளுக்கு உரை எழுதிய பதின்மர். ஸோ இந்த 10 பேரில் 10வது கடைசியாக உரை எழுதியவர் வந்து பரிமேலழகர். ஸோ இவர் வந்து 10வது உரையாசிரியர். இவர் வந்து இந்த 10 பேரில் காலத்தால் பிற்பட்டவர். ஸோ அதனால் வந்து கடைசியாக உரை எழுதினவர் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஸோ இவர் வந்து 10வது உரையாசிரியர். மணக்குடவர் வந்து முதலில் உரை எழுதியவர். ஸோ மணக்குடவர் வந்து முதலில் எழுதியவர். பரிமேலழகர் வந்து 10வதாக எழுதியவர். ஸோ இதில் வந்து சிறந்த உரையாக கருதப்படுவது வந்து பரிமேலழகர் உரை. 10வதாக எழுதிய பரிமேலழகர் உரை தான் மிகவும் சிறந்த உரையாக கருதப்படுகிறது. ஸோ இவ்வளோதான் திருக்குறள் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த திருக்குறள் பற்றி உரை எழுதினவங்க 10 பேர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேர் கொடுப்பாங்க. இதில் பொருந்தாதது யாருன்னு கேட்பாங்க, வேறு ஏதாவது பேர் கொடுத்து. ஸோ இந்த 10 பேரையும் காணாமல் படித்து வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பரிமேலழகர் மற்றும் மணக்குடவர் பற்றி கேட்பாங்க. ஸோ 10வது உரையாசிரியர், முதல் உரை எழுதியவர். பரிமேலழகர் உரை வந்து சிறந்த உரை. மற்றபடி எல்லா இன்ஃபர்மேஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.